Hello students, இன்னைக்கு CBSE class 10 exercise 5.2ல 16th sumலேருந்து 20th sum வரைக்கும் பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். third term is 16. அப்போ A3 ஓட வேல்யூ 16 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். 7th term exceeds the 5th term. அப்போ 7th term தான் என்னவா இருக்குது, அதிகமாக இருக்குது. 7th term exceeds its 5th term எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 12. இங்கே நீங்கள் A7 மைனஸ் A5க்கு பதிலாக A5 மைனஸ் A7 போட்டிங்கன்னா தப்பு. காரணம் என்ன, 7th டேர்ம் தான் அதிகமாக இருக்குது. எப்பவுமே லார்ஜஸ்ட் நம்பர் மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் தான். லார்ஜஸ்ட் நம்பர்னு இந்த 7 சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இந்த 7 கிடையாது. இந்த 7th டேர்மோட வேல்யூ வந்து 5th டேர்மை விட அதிகமாக இருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 12. அப்போ இந்த ரெண்டு டேர்மோட டிஃப்ரென்ஸ் தான் என்னது 12. புரியுதுங்களா? அப்போது நம்ம லார்ஜஸ்ட் நம்பர் மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் போடணுன்றதுக்காக இந்த டேர்ம் தான் அதிகமாக இருக்குது. அப்போ A7 மைனஸ் A5 ஈக்குவல் 12. இந்த ஸ்டெப் புரியுதா? சரிங்களா? இப்போ நம்ம இதிலேருந்து ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணலாம். A ப்ளஸ் n என்ன 3 மைனஸ் 1 டைம் D ஈக்குவல் டு 16. அப்போது A ப்ளஸ் 3 மைனஸ் 1 2D ஈக்குவல் டு 16 அப்படின்னு நான் ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரேன். சரிங்களா? இப்போ இதிலேருந்து A7க்கு பதிலாக என்ன எழுதலாம், A ப்ளஸ் 7 மைனஸ் 1 டைம் D மைனஸ் A ப்ளஸ் 5 மைனஸ் 1 டைம் D equal to 12. அப்போது A plus 6D A plus 4D equal to 12. A plus 6D இந்த மைனஸ் எடுத்து இந்த ப்ராக்கெட்டில் மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் A மைனஸ் 4D equal to 12. ஓகேங்களா? ப்ளஸ் A மைனஸ் A கேன்சல். 6D மைனஸ் 4D 2D 2D equal to 12. அப்போ டியோட வேல்யூ 12 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா டியோட வேல்யூ 6ன்னு கிடைக்குது. இந்த டியோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, A ப்ளஸ் 2D ஈக்குவல் டு A ப்ளஸ் 2D ஈக்குவல் டு 16. சரிங்களா? இல்லை டிக்கு பதிலாக 2Dக்கு பதிலாக என்ன பண்ணலாம், 6 சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரிங்களா? 2 6 12. 12 ரைட் சைட் போனால் மைனஸ் 12 சப்ராக்ட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ என்ன கிடைக்கிது, 4. இப்போ நம்மளுக்கு ஏவோட வேல்யூ 4, டியோட வேல்யூ 6ன்னு கிடச்சிருச்சு இல்லையா? ஏபி சீரீஸ் எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன A, செகண்ட் டேர்ம் A ப்ளஸ் D, தேர்ட் டேர்ம் A ப்ளஸ் 2D அப்படின்னு நம்ம ஒரு சீரீஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? அப்போது ஃபஸ்ட்டு டேர்ம் ஏவோட வேல்யூ என்ன 4, செகண்ட் டேர்ம் A ப்ளஸ் D அப்போது 4 ப்ளஸ் 6, தேர்ட் டேர்ம் 4 ப்ளஸ் 2 டைம் 6. புரியுதுங்களா? அப்படி நம்மளால் சீரீஸ் கொண்டு வரலாம். ஏபி சீரீஸ் பாருங்கள். ஏபியோட வேல்யூ 4 10 16 நம்ம ஒரு ஏபி சீரீஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. புரியுதுங்களா? 17th கொஷின் பார்க்கலாம். 17th கொஷினில் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. 3 8 13 அப் டு 253ன்னு ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. நம்மள கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த 20th டேர்ம் ஃப்ரம் த லாஸ்ட் டேர்ம். இந்த லாஸ்ட் டேர்ம்லேருந்து நம்ம வரணும். அந்த லாஸ்ட் டேர்ம்லேருந்து 20th டேர்மோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நீங்கள் இப்படியே போட்டு ஏவோட வேல்யூ 20ன்னு போட்டிங்கன்னா தப்பு. புரியுதுங்களா? லாஸ்ட் டேர்ம்லேருந்து 20th டேர்ம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த சீரீஸையே நான் அப்படியே மாற்றணும். சரிங்களா? எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள். இப்போது இதில் என்ன இருக்குது, -5 சப்ராக்ட் 3 + 5 8 8 + 5 13 அப்படின்னு எனக்கு 5 சீரீஸாக போயிருக்கு. இப்போ இந்த லாஸ்ட் டேர்மை நான் என்ன மாற்ற போகிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்மாக நான் மாற்றுறேன். சரிங்களா? இப்போ இங்கே வந்து இப்படி நல்லா கவனிங்க. இப்படி போகும்போது எனக்கு +5 ஆட் ஆகிருக்கு இல்லையா? அப்போது நான் இப்படி வந்தேன்னா லாஸ்ட்லேருந்து வந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், 5 சப்ராக்ட் ஆகும். புரியுதுங்களா? அப்போ 253ல் 5 சப்ராக்ட் பண்ணுங்கள். அப்போது 248. திருப்பி 5 சப்ராக்ட் பண்ணுங்கள். 243. கண்டிப்பாக லாஸ்ட் டேர்ம் என்னவாக இருக்கும், 3. புரியுதுங்களா? இப்படி இருக்க டேர்மை நம்ம என்னவா மாற்றிருக்கோம், அப்படியே ரிவர்ஸாக மாற்றிருக்கோம். இப்போ ஏங்கிறது என்னது 253. புரியுதுங்களா? இதுலேருந்து நம்ம வந்து 20th டேர்ம் இப்படி இருக்கிற சீரீஸில் தான் நம்ம 20th டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ ஏவோட வேல்யூ என்ன 253. டியோட வேல்யூ A2 மைனஸ் A1. A2 என்ன 248 மைனஸ் 253. டியோட வேல்யூ -5. சரிங்களா? என்னோட வேல்யூ 20. ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, A20 தான் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. சரிங்களா? அதனால என்னோட வேல்யூ 20. சரிங்களா? இப்போது ஏஎன்னோட ஃபார்முலா A ப்ளஸ் n மைனஸ் 1 டைம் D
ஏ 20 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுமா? ஏயோட வேல்யூ என்ன? 253. என்னோட வேல்யூ 20. டியோட வேல்யூ -5. புரியுதுங்களா? 253 20 - 1 19 into -5. 253 plus into minus 19 5s are 95. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 253யும் 95யும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 158. நம்ம 20th டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு. புரியுதுங்களா? 20th டேர்ம் கண்டுபிடிக்கிறது ஈஸி. இந்த சீரீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை கவனித்து நீங்கள் வேல்யூ எடுக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? 18th சம் பாருங்கள். சம் ஆஃப் 4th டேர்ம் அண்ட் 8th டேர்ம். 4th டேர்மையும் 8th டேர்மையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 24 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4th டேர்மை நம்ம a + n - 1d ஃபார்முலாவில் nக்கு பதிலாக 4 போட்டோம்னா 4 - 1 டைம் d. சரிங்களா? அதே மாதிரி a + 8 - 1 டைம் d ஈக்குவல் டு 24. அப்போது a + 3d + a + 7d ஈக்குவல் டு 24. சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த a4னா a + 3dன்னு எழுத தெரியும்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஸ்டெப் எழுதலாம். சரிங்களா? அதே மாதிரி a8னா a + 7dன்னு எழுதலாம். லைக் டேர்ம்ஸ் ஆட் பண்ணுங்கள். a + a என்ன? a + a 2a 3d + 7d 10d ஈக்குவல் டு 24. இந்த நம்பர் எல்லாமே கோஎஃபிஷியன்ஸ்லாம் பாருங்கள், எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 2ஆக இருக்குது. அதனால் நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2ஆல் டிவைட் பண்ணால் a 10 வந்து 5 டைம், 24 வந்து 12 டைம். புரியுதுங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சம் ஆஃப் 6th டேர்ம் அண்ட் 8th டேர்ம். 6th டேர்ம் 8th டேர்மை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ என்ன வருது? 44. இந்த 6th டேர்மை நம்ம 6 - 1 5dன்னு எழுதலாம். அதே மாதிரி 10 - 1 9d ஈக்குவல் டு 44. லைக் டேர்ம் ஆட் பண்ணுங்கள். a + a 2a 5d + 9d 14d ஈக்குவல் டு 44. இதுவும் பாருங்கள் எல்லா கோஎஃபிஷியன்ஸும் மல்டிபிள் ஆஃப் 2ஆக இருக்குது. நான் 2ஆல் இந்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ணேன் அப்படின்னா a + 7d ஈக்குவல் டு 22. நம்மளுக்கு இப்போ 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இந்த 2 ஈக்குவேஷனையும் நான் எலிமினேஷன் மெத்தட் மூலிமா கேன்சல் பண்ண போகிறேன். புரியுதுங்களா? இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. a + 5d ஈக்குவல் டு 12 ஈக்குவேஷன் நம்பர் 1. a + 7d ஈக்குவல் டு 22 ஈக்குவேஷன் நம்பர் 2. சப்ராக்ட் பண்ண போகிறேன். 1 - 2. சிம்பிள் மாற்றுங்க. +a - a 0. 5 - 7 -2. 12 - 22 -10. மைனஸ் கேன்சல் பண்ணுங்க. 2 ரைட் சைட் போனால் டிவைடட் பை 2 இல்லையா? அப்போது டியோட வேல்யூ என்ன? 5. இப்போ நம்ம டியோட வேல்யூ 5 கண்டுபிடிச்சாச்சு. இது 2 ஈக்குவேஷனில் போய் எதனா ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏவோட வேல்யூ கிடச்சிரும். டியோட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? 5. நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். a + 5d ஈக்குவல் டு 12. அப்போது a + 5 dக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது 5 டைம்ஸ் 5ங்கிறது 25. சரிங்களா? 25 ரைட் சைட் போனால் -25. 12 - 25 -13. ஏவோட வேல்யூ -13 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஏபி சீரீஸ் போடலாம். அப்போ ஏபி சீரீஸ் எப்படி போடணும்? ஃபஸ்ட்டு a வேல்யூ, அடுத்து a + d. சரிங்களா? அடுத்து a + 2 டைம் d. சரிங்களா? அப்பான். அப்போ -13 -13 + 5 -8. இங்கே -13 5 2s are என்ன? 10. சரிங்களா? -13 -8 -13 + 10ங்கிறது -3. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ஏபி சீரீஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து 19th சம் பாருங்கள். 19th சம்மில் சுப்பாராவ் ஸ்டார்டட் ஒர்க் 1995ல் அவர் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட ஆனுவல் சேலரி 5000. ரிசீவ்ட் அன் இன்க்ரிமெண்ட் ஆஃப் 200 ஈச் இயர். ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு எவ்வளோ இன்க்ரிமெண்ட் போடுறாங்க? 200 rupees. புரியுதுங்களா? அப்போ அவர் 7000 இன்கம் வாங்கிறதுக்கு அவர் இன்னும் எத்தனாவது வருஷத்தில் அவர் 7000 இன்க்ரிமெண்ட் வாங்குவாருன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது சீரீஸ் மேக் பண்ணுறது ஈஸி. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எவ்வளோ? 5000. ஒவ்வொரு இயரும் அவர் என்ன பண்ணுறாரு? 200 அவர் இன்க்ரிமெண்ட் ஆகுது. அப்போது செகண்ட் இயர் எவ்வளோ வாங்கியிருப்பார்? 5200. தேர்ட் இயரு 5400. இப்போ நம்மளை என்ன கேட்டாங்கன்னா எந்த வருஷத்தில் அவர் 7000
இன்கம் வாங்குவார் அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. அப்போது நம்ம இந்த 7,000 தான் நம்மளுக்கு டேர்மு. இந்த 7,000ஓட nth டேர்மை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ இல்லை வேல்யூஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? A = 5,000. சரிங்களா? டியோட வேல்யூ 200, ஏஎன்னோட வேல்யூ 7,000. சரிங்களா? சரி, ஏஎன் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏஎன் = A + n - 1 டைம் டி. சரிங்களா? ஏஎன்னுக்கு பதிலாக 7,000, ஏவோட வேல்யூ 5,000, n நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டியோட வேல்யூ என்ன? 200. சரிங்களா? 7,000 இந்த 5,000 லெஃப்ட் சைடு வந்தால் -5,000 = n - 1 டைம் 200. 7,000 - 5,000ஓட வேல்யூ 2,000 = n - 1, டியோட வேல்யூ 200. இந்த 200 நம்மளோட லெஃப்ட் சைடு வந்தால் என்ன ஆகும்? டிவைடட் பை 200. புரியுதுங்களா? 0 கேன்சல் ஆகிடும், 2 0. 2 வந்து 2 1 is 2 10s. அப்போ நம்மளுக்கு n - 1 = 10. சரிங்களா? -1 ரைட் சைடு போனால் +1. 10 + 1 11. புரியுதுங்களா? அப்போ அவர் 11th இயரில் அவர் என்ன பண்ணுவார்? 7,000 இன்கம் வாங்குவார். சரிங்களா? ஓகேவா? n = 11th இயர். 11th இயரில் தான் அவர் வந்து 7,000 இன்கம் வாங்குவார். ஓகே, இப்போ லாஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 20th கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ராமக்கலி சேவ்டு ₹5 இன் த ஃபஸ்ட் வீக் ஆஃப் எ இயர். 1 இயரில் ஃபஸ்ட்டு வீக்கில் அவங்க எவ்வளோ சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா ₹5 சேவ் பண்ணுறாங்க. அண்ட் தென் இன்க்ரீஸ்டு ஹர் வீக்லி சேவிங்ஸ். வாரம் அவங்க சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ₹1.75 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வீக்கு ₹5 அப்படின்னா செகண்ட் வீக்கு ₹5 கூட 1.75 ஆட் பண்ணுங்கள், 6.75. புரியுதுங்களா? தேர்ட் வீக்கு அவங்க ₹8.50 சேவ் பண்ணுறாங்க. அட் லாஸ்ட் எவ்வளோ சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா வீக்லி சேவிங்ஸ் லாஸ்ட்டில் ₹20.75. இந்த ₹20.75 இது இப்போ இது ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி இந்த 20.75ங்கிறது எந்த வீக் என்னோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். புரியுதுங்களா? பாயிண்டில் இருக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடுங்க. ஏவோட வேல்யூ 5, டியோட வேல்யூ A2 - A1 6.75 - 5. சரிங்களா? அப்போ டியோட வேல்யூ 1.75. இந்த டியோட வேல்யூ சப்ராக்ட் பண்ணாமையே சொல்ல முடியும் உங்களால். எப்படின்னா அவங்க எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னாங்க? வீக்லி ₹1.75 இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னாங்க இல்லையா? அதனால் நம்ம அதை வந்து கால்குலேட் பண்ண கூட அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்போது ஏஎன்னோட வேல்யூ என்ன? 20.75. சரிங்களா? ஏஎன் ஃபார்முலா எழுதுங்க. A + n - 1 டைம் டி. ஏஎன்னோட வேல்யூ 20.75, ஏவோட வேல்யூ 5, n தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டியோட வேல்யூ 1.75. 20.75 5 லெஃப்ட் சைடு வந்தால் -5, n - 1 டைம் 1.75. புரியுதுங்களா? 20.75யும் 5யும் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 15.75 = n - 1 1.75ன்னு வருது. இந்த 1.75 லெஃப்ட் சைட் போனால் என்ன ஆகும்? டிவைட் ஆகும். டிவைடட் பை 1.75 = n - 1. சரிங்களா? இப்போ பாருங்கள், n - 1 = டினாமினேட்டரில் பாருங்கள் நமக்கு டெசிமல் வேல்யூ இருக்குது. டெசிமல் வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? 2 டிஜிட் இருக்கிறதுனால நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். சரிங்களா? அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப n - 1 = 1575 டிவைடட் பை 175ன்னு உங்களுக்கு டெசிமல் இருக்காது. n - 1 = 1575 டிவைடட் பை 175. இது ரெண்டும் நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ 9 வரும். -1 ரைட் சைட் போனால் +1, n = 10. அப்போது 10th வீக்கில் அவங்க ₹20.75 சேவ் பண்ணுவாங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? Thank you. Don't forget to like, share and subscribe to our YouTube channel, Aarthi Academy, for amazing content.